ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பிலாப்பழம். முக்கணியில் ஒன்று பிலாப்பழம் சொல்லுவோம். ஸோ இந்த பிலாப்பழத்தை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது சில பேருக்கு தெரியாது. பிலாப்பழம் எப்படி சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கேஜி வரையாக தான் இங்கே சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ 1 கிலோ பார்த்தோம் அப்படின்னா 25லேருந்து 30 ரூபா அவ்வளோதான் இருக்கும். ஸோ அதிலேருந்து ஒரு பழத்தை நம்ம தூக்கி அது எத்தனை கிலோ இருக்கோ அந்த கிலோவோட நமக்கு டிவைட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஒரு பழம் எப்படியும் 100-150 தான் இருக்கும். அந்த பழம் எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி காம்பு பகுதிக்கு பக்கத்தில் உள்ள முள் கொஞ்சம் பெருசாகவே இருக்கணும். ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா உள்ள பழங்களுடைய சொலைகள் ரொம்ப சின்னதாகவே இருக்கும், அதுவும் டேஸ்ட் இருக்காது. அதனால தான் நம்ம பிலாப்பழம் எப்போ வாங்குகிறோமோ அப்போல்லாம் அதோடைய கண் சைஸை பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக வெட்டி பார்க்கணும். வெட்டி பார்த்தோம் அப்படின்னா அந்த சொலைகள் தெரியும். சொலைகள் எந்த அளவு சைஸில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதனால தான் லைட்டாக வெட்டுறோம். வெட்டும்போது அந்த பால் ஒரு வெள்ளை கலரில் வந்துச்சு அப்படின்னா அது செங்காய். ஸோ வெட்டும்போது பால் எதுவுமே வரல அப்படின்னா அது நல்ல பழம். அதை நம்ம உடனே கட் பண்ணி சாப்பிட்றலாம். ஸோ அதில் உள்ள அந்த பல்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சு அப்படின்னா அது கெண்டி போன பழம். அதில் உள்ள அந்த முள்ளுகள்லாம் ரொம்ப ஷார்ப்பாகவே இருக்கக்கூடாது. நல்லா அகலமாக கேப் விட்டு இருந்துச்சு அப்படின்னா சொலைகளும் நல்லா அழகாக இருக்கும். அதிகமாக இருக்கும், பழம் சைஸ் சின்னதாக இருக்கும். இந்த மாதிரி பெரிய முள்ளாக இருந்துச்சுன்னா பழம் எண்ணிக்கை கம்மியாக இருக்கும், ஆனால் பழம் பெரிய பெரிய சொலையாக இருக்கும். எவ்வளோ ஒரு பழம்? கிலோ 30 ரூபா 25 ரூபா இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ சீசன் இப்போ கூடனால கம்மியாக கொடுத்துருக்கோம். எங்கேருந்து தெரியும்? இப்போ புதுக்கோட்டையிலேருந்து வருது. ஆவணம் கைகாட்டி பேராவூர்ணி அந்த பக்கத்துலேருந்து வருது. அங்கே தான் நிறையா விளையுது. இது கடை எப்போலேருந்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இப்போ நாங்கள் 2 மாதம் ஆச்சு. 3ஆம் மாதம் 3 மாதம் வரும் சீசன் நல்லா. அதுக்கப்புறம் விலை கூடிடும், கம்மியாக இருக்கும் விளைச்சல். இந்த வருஷம் நல்ல விளைச்சல். இல்லை ஏன் காம்போட வைக்கிறீன்னு கேட்குறேன். காம்போட இருந்தால் தான் நல்லா சீக்கிரம் அழுகாமல் இருக்கு. 3 நாள் காம்போடு. ஆமாம், காம்போடு வெம்பாது சீக்கிரம் வெம்பாது. பிலாப்பழத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க தன்மை இதில் இருக்குது. புதிய இரத்த அணுக்களை உருவாக்கும். ஸோ பிலாப்பழம் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. இந்த சீசனில் வரக்கூடிய காய்ச்சல் இந்த மாதிரி சின்ன வியாதிக்கெல்லாம் இதோடைய பழத்தை நம்ம வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா பிலாப்பழத்தை நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அதுக்காக தான் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்ததுலாம் யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னா சர்க்கரை வியாதி உள்ளவங்க, அடுத்து கர்ப்பிணி பெண்கள், அடுத்து பாலூட்டும் தாய்மார் இதை சாப்பிட வேண்டாம். ஸோ அது ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. மற்றபடி மற்ற எல்லாருமே விரும்பி இந்த பழத்தை சாப்பிடலாம். இது சீசனில் கிடைக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்டு தான். ஸோ இந்த சம்மர் டயத்தில் இதோடைய ப்ரைஸ் ரொம்ப லோவாக தான் இருக்கும். ஸோ உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி ஃப்ரூட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக செலக்ட் பண்ணி வாங்கி சாப்பிடுங்க. இது ஒரு ஹெல்தி ஃப்ரூட்ஸ்.